டிஆர்பி மெக்கானிக்கல் லெக்சர் போஸ்ட்கான கிளாஸஸ் சரிங்களா. ஸோ ஏற்கனவே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் சரிங்களா. அதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி எடுத்திருப்பேன். ஸோ இன்னைக்கு வில் ஸ்டார்ட் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட். ஓகே, வில் ஃபினிஷ் தி ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு தி அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ பைலிங்குவல் வேணுமா இல்லை இங்கிலீஷ் மட்டும் ஓகேவா? இஸ் ஓகே ஃபார் யூ பீப்புள்? ஓகே ஃபைன். ஸோ ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இது வந்து யூனிட் 5ல வருது சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா சரிங்களா. யூனிட் 5ல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து நம்ம முக்கியமா என்னென்ன அதெல்லாம் பார்க்க போறோம்னா, மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன், ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட், எலக்ட்ரிக்கல் அனாலஜி, அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன், அதுக்கப்புறம் ஃபின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லெவலில். அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு த தெர்மல் பவுண்டரி லேயர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து டர்புலன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ஷேப் ஃபேக்டர்ஸ், நெட்வொர்க் அனாலிசிஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் எல்எம்டிடி அண்ட் என்டியூ மெத்தட்ஸ் சரிங்களா. ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னதுப்பா? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பத்தி சொல்றாங்க சரிங்களா. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா, ஸோ ஒரு ஹீட் இன்புட் நம்ம கொடுக்குறோம்னா அதில் என்ன இருக்குன்னா, there will be change in the system plus work done சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அண்ட் தென் செகண்ட் லா என்னப்பா சொல்றாங்க? இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ டிவைஸ். ஒரு டிவைஸ் வந்து நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது எப்படின்னா, லோவர் பாடி டெம்பரேச்சர்ல இருந்து ஹையர் பாடி டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் மூவ் ஆகாது unless we construct a system சரிங்களா. அதான் செகண்ட் லா. செகண்ட் லா வந்து எப்படி சொல்லலாம்னா, எனர்ஜி கேன் பி neither created nor destroyed அப்படின்னு சொல்லலாம், பட் இட் கேன் பி transferred from one form to another form. ஸோ ஹீட்ல இருந்து நம்ம ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஹீட்ல இருந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒர்க்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் தி செகண்ட் லா சரிங்களா. அது வந்து தேர்ட் லா என்னப்பா சொல்றாங்க? வாட் இஸ் தேர்ட் லா? ஓகே ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் த ஹீட் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பிளஸ் சேஞ்ச் இன் தி சிஸ்டம் ஆர் என்தால்பி ஆர் என்ட்ரோபி ஆஃப் தி சிஸ்டம் சரிங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்னன்னா ஃபோரியர்ஸ் லா. ஃபோரியர்ஸ் லால என்ன சொல்றாங்கன்னா, the heat supplied is directly proportional to the temperature gradient dt by dx. So இந்த constant of proportionality நம்ம ரிமூவ் பண்ணோம்னா q is equal to k into dt by dx சரிங்களா. qன்றது rate of heat flux சரிங்களா. q ஓட வேல்யூ வந்து என்னப்பா இருக்கும்? it's watts per meter square. இது வந்து என்னதுன்னா rate of heat flux. K என்னதுப்பா? thermal conductivity of the material. dt by dx ன்றது என்னன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். இது வந்து இப்போ வந்து டெம்பரேச்சருக்கும் அந்த இதுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு ஸ்லோப் வரைஞ்சோம்னா, இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா in upward direction இருந்தா slope is positive, hence dt by dx is positive. இதே ஸ்லோப் வந்து downward directionல இருந்தா dt by dx is negative சரிங்களா. so x ன்றது the amount of distance it travels, the heat is traveling. downward directionல இருக்கா it is. ஸோ ஜென்ரலாக வந்து ஹையர் டெம்பரேச்சர் டு அப்பர் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா q is equal to minus k dt by dx எழுதுவோம் சரிங்களா. ஜென்ரலாக ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் கிராஃப் இதாகும். ஒரு சில முக்கியமான தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூஸ், k ஓட வேல்யூஸ்
காப்பருக்கு வந்து 386 watts per meter Kelvin. Aluminium 204 watts per meter Kelvin. Brass 11 watts per meter Kelvin. And MS mild steel is 64 watts per meter Kelvin. Okay. Now we will move on to electrical analogy. The electrical analogy எங்க இருக்கு பா வருது? சரி, okay. So in order to understand this resistance concept or electrical analogy, சரிங்களா, voltageன்றது என்னப்பா? voltage வந்து ஜெனரலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா potential difference அப்படினு சொல்லுவோம். potential difference அப்படினு சொல்லுவோம். potential differenceனா என்னது? E1 minus E2. சரிங்களா, இதான் potential difference. So அப்ப current flowing in a circuit. So ஒரு normal circuit இருக்குன்னா இதுல வந்து நம்ம current flow ஆகுது, ஒரு resistance இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? I is equal to voltage by resistance, which is nothing but E1 minus E2 divided by R. சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஒரு மெட்டீரியல் எடுத்துக்குவோம். இந்த மெட்டீரியல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டெம்பரேச்சர் 1 இருக்கு, இங்க டெம்பரேச்சர் 2 இருக்கு. ஸோ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு டெம்பரேச்சர் பை கண்டக்ஷன் டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா there will be a temperature drop. சரிங்களா, அப்ப ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இஸ் ஈக்குவல்ஸ் டு T1 minus T2. T1 is at higher temperature, T2 is at lower temperature divided by R. இந்த Rன்றது என்னன்றத நம்ம வந்து இப்ப டிரைவ் பண்ண போறோம். சரிங்களா, what is that resistance, particular resistance? So நார்மலா ஹீட் ஃப்ளோ ஆகும்போது எப்படி பண்ணுவோம்னா Q is equals to K into T1 minus T2 divided by the length. சரிங்களா, if இது வந்து பர்టిక్యులரா சிங்கிளாக இருந்தா இதுலயே ஏரியா இன்வால்வ் ஆச்சுன்னா K into area divided by T1 minus T2 divided by L. So this can be further written as T1 minus T2 divided by L divided by Ka. So in the L divided by Ka என்றது தான் என்னதுன்னா resistance of the material R. அடுத்து வந்து காம்போசிட் வால்ஸ். சரிங்களா, ஒரு 3 டிஃபரெண்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு சரிங்களா, there are 3 different materials. So for example இது வந்து மெட்டீரியல் 1, இது மெட்டீரியல் 2, இது மெட்டீரியல் 3. சரிங்களா, காம்போசிட் வால்னா the wall is made up of 3 different materials. 3 different மெட்டீரியலால ஒரு வால் ரெடி பண்ணாங்கன்னா அது வந்து காம்போசிட் வால்னு சொல்லுவோம், இல்ல காம்போசிட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு பிசிக்கல் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த பிசிக்கல் சிஸ்டம்ல இது வந்து L1, this is L2, this is L3. இதோட கண்டக்டிவிட்டி கான்ஸ்டன்ட் K1, K2 and K3 இப்படி இருந்துச்சுன்னா இதோட எலக்ட்ரிக்கல் அனாலஜி ஆர் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டெம்பரேச்சர் 1 இருக்கும் இந்த வால்ல டெம்பரேச்சர் 2, இந்த வால்ல டெம்பரேச்சர் 3 இருக்கும். அட் தி அவுட்டர் சர்ஃபேஸ் இட் வில் பி டெம்பரேச்சர் 1.
பர்டிகுலரா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இன் தி ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா Q1 is equals to T1 minus T2 divided by R1. R1 is nothing but K1 divided by L1 A1. சரிங்களா? இது மாதிரி அந்த ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோவர் டெம்பரேச்சர். ஸோ ஓவரால் நெட் டோட்டலா வந்து இதோடைய ஹீட் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாங்கன்னா Q is equals to T1 minus T4 divided by R1 plus R2 plus R3. So R1 is ஏற்கனவே எழுதியிருக்கேன் K1 L1 A1, R2 வந்து K2 L2 A2, R3 வந்து K3 L3 A3. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இதுதான் காம்போசிட் வால். The wall is made up of different materials அப்படின்றதா. சரிங்களா? இது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பேரலா இல்லாம. சரிங்களா? கேட்டு. ஸோ R1 R2 R3 அப்படின்னு 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருந்தா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் RT will be R1 plus R2 plus R3. அதே ஃபார்முலா தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் எலக்ட்ரிக்கல் அனாலஜி. சரிங்களா? இதே காம்போசிட் வால்ஸ் வந்து இப்போ வந்து பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். So let this be material 1 and the other one will be material 2. இதோட conductivity K1, இதோட conductivity K2, இது ஏரியா A1, இது A2 னு வச்சுக்கோங்க. பட் இதோட லென்த் வந்து சேமா தான் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு மெட்டீரியலுக்கும் இருக்கக்கூடிய லென்த் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் 1 இருந்து இங்கே டெம்பரேச்சர் 2ஆக இருந்தால் நம்ம எலக்ட்ரிக்கல் அனாலஜி படி எப்படி இருக்கும்னா the resistors connected in parallel அந்த மாதிரி இருக்கும். So R1 R2. So இதுக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1 by RT is equals to 1 by R1 plus 1 by R2. So R1 plus R2 divided by R1 R2. Hence our overall resistance will be R1 R2 divided by R1 plus R2. இதே தான் வந்து நம்ம இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல அப்ளை பண்ண போறோம். இங்க வந்து Q is equals to T1 minus T2 divided by the overall resistance or சரிங்களா? இது overall resistance. இப்போ நம்ம R1 ஓட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி போடுவோம்? K1 by L1 A1, R2 வந்து K2 by L2 A2. இங்க வந்து L is equal to L1 equals to L2. So இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? overall resistance equals to, so 1 by L நம்ம காமனா வெளியில எடுத்துக்கலாம். so K1 A1 அப்படின்னு இருக்குமா? L கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா K1 K2 divided by A1 A2. இங்கே என்ன இருக்குன்னா K1 A2 plus K2 A1 divided by A1 A2. So this gets cancelled. So நமக்கு என்ன கிடைக்கும்னா K1 K2 divided by K1 A2 plus A2 A1 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ்.
So the overall resistance, overall heat transfer Q is equals to T1 minus T2 சரிங்களா divided by L into K1 K2 இங்க என்ன இருக்கும் அப்படின்றது இதான் வந்து rate of heat flow சரிங்களா now இதே இது வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லயே வரும் எஸ்பா இது மெட்டீரியல் என்ன டவுட் ரைஸ் யூர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஒன் இது வந்து மெட்டீரியல் 2 மெட்டீரியல் 3 மெட்டீரியல் ஸோ இதில் எப்படி இருக்கும் எலக்ட்ரிக்கல் அனாலஜி எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ போத் சீரீஸ் அண்ட் பேரலல் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து R1 R2 R3 இது வந்து R4 ஸோ இதுக்கு எப்படி நம்ம இது பண்ணுவோம்னா தி ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் RT is equals to L1 divided by K1A1 plus L2 divided by K2A2 plus K3A3 plus L4 divided by K4A4 சரிங்களா so overall heat of flow rate of heat of flow is equals to T1 minus இது வந்து T1 இங்க T2 இருக்கும் இங்க T3 வரும் இங்க T4 so T4 divided by RT ஏதாவது டவுட் இருக்காப்பா இப்போ வரைக்கும் எடுத்ததுல ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் shall we move on to the next board next முக்கியமானது என்னன்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு ரெகுலர் சர்ஃபேஸ் இல்லாம ரஃப்பான சர்ஃபேசஸ் வந்து கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இங்க வந்து ஏதாவது ஒரு மீடியம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆயிருந்துச்சுன்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் RI அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா டெல்டா டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை Q ரேட் ஆஃப் ஹீட் சரிங்களா இதோட டெம்பரேச்சர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா இனிஷியலா T1ல இருந்து வந்து கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல குறைஞ்சு அடுத்து T2 ஸோ இது வந்து கான்டாக்ட் 1 கான்டாக்ட் ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கான்டாக்ட் 1 இது வந்து கான்டாக்ட் 2 இதுதான் இதோட டெம்பரேச்சர் கிராஃப் சரிங்களா திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் x ஆர் லென்த் இது வந்து டெம்பரேச்சர் ஓகேப்பா முக்கியமான வந்து क्वेश्चन என்னன்னா ஹீட் வந்து எப்படி கண்டக்ட் ஆகும்ப்பா ஹவ் ஹீட் மெக்கானிசம் இருக்குல்ல அது வந்து எப்படி வந்து ஒரு சாலிட் வந்து கண்டக்ட் ஆகும் வாட் இஸ் தி மெயின் மெக்கானிசம் வேற ஆன்சர் சொல்லுங்க ஆன்லைன் ஹீட் வந்து எப்படி வந்து கண்டக்ட் ஆகுது energy can be neither created nor destroyed வந்து sorry conduction தான் heat வந்து எப்படி conduct ஆகுது by which mechanism ஒன்னு வந்து migration of free electrons சரிங்களா free electrons என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு ஹையர் எனர்ஜி லெவல் போகும் திரும்பி ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்பி லோவர் எனர்ஜி லெவல் வரும் ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் ஹையர் எனர்ஜி லெவலுக்கும் லோவர் எனர்ஜி லெவலுக்கும் இதனால ஹீட் வந்து கண்டக்ட் ஆகும் இன்னொன்று வந்து என்னன்னா லாட்டிஸ் வைப்ரேஷன் லாட்டிஸ் வைப்ரேஷன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு சாலிட்ஸும் வந்து என்ன பண்ணணும்னா இட் இஸ் அரேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து FCC ஆக இருக்கலாம் FCC என்னதுப்பா FCC BCC பாடி சென்டர் கியூப்
ஃபேஸ் சென்டர்ட் டியூப் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கும் ஆட்டம்ஸ்லாம். ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும்போதும் ஹீட் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி டூ பேசிக் மெக்கானிசம்ஸ் இன் விச் த ஹீட் இஸ் கண்டக்டட் இன் சாலிட்ஸ். சரிங்களா? ஜென்ரலா வந்து ஹீட் எப்படி கண்டக்ட் ஆகும்னா மைக்ரேஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ் மூலமா கண்டக்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து என்னன்னா ஹீட் கண்டக்ஷன். சரிங்களா? ஒரு சிலிண்டர்ல வந்து எப்படிப்பா ஹீட் கண்டக்ட் ஆகும்? சிலிண்டர்ல so heat conduction in a cylinder. Heat conduction in a cylinder. சிலிண்டர்ல எப்படி ஹீட் கண்டக்ட் ஆகும்னா இன்வர்ட்ல இருந்து அவுட்வர்டு போகும். சரிங்களா? ஸோ சென்டர்ல வந்து நம்ம ஹீட் வச்சோம்னா எப்பயுமே எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல ஹீட் வந்து என்ன ஆகும்னா கண்டக்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி அவுட்டர் சர்க்கிள்ஸ்ல வந்து ஹீட் கண்டக்ட் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ பிளேஸ் a cylinder like this, சரிங்களா, சென்டர்ல வந்து ஹீட் சோர்ஸ் வச்சீங்கன்னா the heat will travel outward. அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல ஹீட் வந்து இன்புட் கொடுத்தாலும் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லா கவர் ஆயிட்டு they will travel from outer to the inner surface. சரிங்களா? ஸோ இந்த ஹீட் கண்டக்ஷனுக்கு ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் எப்படி எழுதுவோம்னா Q is equals to T1 minus outer temperature. சரிங்களா? divided by r radius. ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் ஒரு இடத்துல நீங்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க இது பண்ணணும். இது வந்து dr நம்ம மென்ஷன் பண்ணனா ஸோ T1 மைனஸ் அந்த பர்டிகுலர் என்ன பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமோ அந்த பாயிண்ட் divided by the radius dr. சரிங்களா? dr இதுதான் வந்து ஒரு சிலிண்டர்ல இருக்கக்கூடிய. சரிங்களா? ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் படி போனோம்னா சரிங்களா இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் அந்த ரேடியஸ் இருக்குல்ல இந்த ரேடியஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா Q is equal to 2 pi K into length of the cylinder into temperature 1 minus temperature 2. ஸோ எந்த ரேடியஸ்ல இருந்து ஆரம்பிக்குது எந்த ரேடியஸ் போகுதோ ln சரிங்களா நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் ரேடியஸ் 2 divided by radius 2. சரிங்களா? இதுதான் ஹீட் கண்டக்ஷன் த்ரூ அ சிலிண்டர். அடுத்து வந்து ஸ்பியர். சரிங்களா? ஒரு சில முக்கியமான இது மட்டும் பார்த்துருவோம். அடுத்த ப்ராப்ளம் சால்வ். ஸ்பியர்ல வந்து எப்படிப்பா ஹீட் கண்டக்ட் ஆகும் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? So the rate of heat conduction in a sphere is equals to 4 pi K temperature 1 minus temperature 2. So inner radius சரிங்களா R1 ல இருந்து R2 க்கு போகுது divided by R2 minus R1. சரிங்களா? ஓகே இதான்ப்பா கண்டக்ஷன். அடுத்து வந்து கன்வெக்ஷன். மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல 3 மோட்ஸ் இருக்கு. கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்ப கன்வெக்ஷன் மூலமாக எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? வாட் இஸ் மீன் பை கன்வெக்ஷன்? கன்வெக்ஷன்னா என்ன? mass movement of fluid is called convection. இது எப்ப ஏற்படும்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும்போது ஏற்படும். சரிங்களா? உங்க துணியை வந்து வெயில்ல காய போடுவீங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா துணியில வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும் ஈரப்பதமாக இருந்ததுனால உங்களோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து சூரிய ஒளினால டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கும். அதனால there is a temperature difference. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஃப்ளூயிட் வந்து மாசா வந்து என்ன ஆகும் எவாபரேட் ஆகும். சரிங்களா? இது வந்து இது என்ன டைப் ஆஃப் கன்வெக்ஷனா நேச்சுரல் கன்வெக்ஷன். இது ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேன் ப்ளோவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கிளாத்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன். சரிங்களா?
ஸோ இந்த நேச்சுரல் கன்வெக்ஷனும் ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷனும் நம்மளுக்கு முக்கியமான பேராமீட்டர் என்னன்னா T இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ சர்ஃபேஸோட வால்ல இருக்கிற TWன்னு சொல்லுவோம், சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து T இன்ஃபினிட்டி சொல்லுவோம். இது வந்து TW ஆர் நம்ம ஏற்ற மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். பட் சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து T இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக ஒரு தின் பிளேட்ல வந்து கன்வெக்ஷன் மூலமாக ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆனால் இட் இஸ் KF A into T infinity. சரௌண்டிங் டெம்பரேச்சர் தான் ஹையாக இருக்கும், வாலோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், divided by delta T. சரிங்களா. டெல்டா டீன்றது the thickness of the object solid சரிங்களா. ஒரு thin plate எடுத்துட்டு if there is a thin plate, இந்த thin plate மேல ஒரு fluid வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு flow பண்ண வைக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து T1 ஆக இருக்கும், இங்க வந்து டெம்பரேச்சர் T2 ஆக இருக்கும். ஸோ the difference in temperature சரிங்களா, difference in temperature இது என்னது, T1 is nothing but wall temperature, T2 is nothing but the surrounding temperature T infinity. ஸோ இதை வந்து இண்டிகேட் பண்ணும் சரிங்களா. இதுதான் வந்து கன்வெக்ஷனோட ஹீட் ஃபார்ம். சரி ஓகே, இப்போ கம்பைன்டு கன்வெக்ஷன் அண்ட் கண்டக்ஷன் இருந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் சரிங்களா. கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இருந்தா இதுல வந்து கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து Q கண்டக்ஷனும் கண்டுபிடிக்கணும், பிளஸ் த ரேட் ஆஃப் ஹீட் கன்வெக்ஷனும் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு தி நெட் ஹீட் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ சரிங்களா. புரிஞ்சுட்டா? ஏதாவது டவுட் இருக்கா எடுத்ததுல? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் there is a solid, இதுல வந்து ஒரு ஹீட் ஃப்ளோ இருக்கு சரிங்களா. இங்க வந்து ஹாட் டெம்பரேச்சராக இருக்கும் T hot, இங்க வந்து கோல்ட் டெம்பரேச்சர் TC கோல்டாக மாறிடும் சரிங்களா. இப்போ இதுல வந்து கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் ரெண்டுமே ஏற்படுச்சுன்னா the overall resistance will be R1 plus R2 plus R3. ஏன்னா இங்கேயே என்விரான்மெண்ட் இருக்கு, இங்கேயே என்விரான்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த R1 and R3 இண்டிகேட்ஸ் தி என்விரான்மெண்ட். R2ன்றது என்னன்னா கண்டக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர் சரிங்களா. R1 R3ன்றது கன்வெக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த நெட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 1 by HC1A plus Xன்றது டிஸ்டன்ஸ் divided by KA plus 1 divided by HC2A. இதுதான் overall resistance. So the heat conducted plus convected, the combined conduction temperature will be temperature hot minus temperature cold divided by the overall resistance R. சரிங்களா. இந்த 1 by R வந்து எப்படி எழுதிக்கிறாங்கன்னா we can denote this as U into A. சரிங்களா. இதில் ஏவை காமனாக வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துட்டா இட் கேன் பி ரிட்டன் as 1 by UA அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதுனதை நம்ம இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. in other words it can be written as UA into TH minus TC சரிங்களா. Uன்றது தான் overall heat transfer coefficient சரிங்களா. Now radioactive heat transfer, radiation அப்படின்னா என்ன இருக்கும்? What is mean by radiation? Radiation அப்படின்றது எதை அழைக்கும்? Radiation என்றால் என்ன? ஜெனரலா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து
எமிட் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜியை வந்து ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரலாக வந்து இது இந்த ரேடியேஷன் அப்படின்றத வந்து எந்தெந்த பாடிஸ்லாம் இருக்குன்னா பிளாக் அண்ட் கிரே பாடிஸ். இதுக்கு வந்து ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதை எப்படி டினோட் பண்ணலாம்னா Q is equal to QA plus Q. இது வந்து QA அப்படின்றது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட், QTன்றது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஹீட், and then QR radiated heat. இதுதான் ரேடியேஷன் வரக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரேடியேட்டட் ஆர் ரிஃப்ளெக்டட் ஹீட். சரிங்களா? ஸோ இந்த QA இந்த ஈக்குவேஷனை வந்து Qவால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 is equal to observed heat divided by total heat plus transmitted heat by Q plus QR divided by Q. இந்த QA by Qன்றது வந்து absorptivity. Absorptivity. And this one QT transmitted QT by Q. QR by Qன்றது rho. Reflectivity. For opaque body ல எப்படி இருக்குன்னா tau is equal to 0 and alpha plus rho is equals to 1. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக முக்கால்வாசியான சாலிட்ஸ் வந்து என்னன்னா opaque in nature. சரிங்களா? ஸோ ரோவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரோ வேல்யூஸ் இன்க்ரீஸ் then solid becomes ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸா இருக்கும். சரிங்களா? நல்ல பாலிஷிங் சர்ஃபேஸா இருந்தா ரோவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுல வந்து எமிசிவிட்டி ஃபேக்டர். சரிங்களா? எமிசிவிட்டி ஃபேக்டர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. எமிசிவிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எந்த லெவலுக்கு வந்து ஹீட் வந்து வெளியில ரேடியேட் பண்ணுதோ அது பேர் தான் எமிசிவிட்டி. எமிசிவிட்டி எப்சிலான் இஸ் ஈக்குவல்ஸ் டு actual radiation of gray body at temperature, at given temperature, divided by radiation of black body at that same temperature. இதுதான் எமிசிவிட்டி. ஸோ இதை வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை வச்சு எப்படி சொல்றாங்க? ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வச்சு என்ன சொல்றாங்கன்னா the rate of heat radiated QR is equals to sigma A e power 4. இந்த ஸ்டிக்மான்றது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ என்னன்னா 5.67 into 10 power minus 8 watts per meter square K power 4. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட். சரிங்களா? இவங்க வந்து ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்க. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து 1884ல தியரிட்டிக்கலா வந்து இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. சரிங்களா? இதே இது ஒரு ரெண்டு ஷேப் ஃபேக்டர் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த யூடியூப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ Q12 அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இதுனா சிக்மா A1 F12. F12ன்றது ஷேப் ஃபேக்டர், T1 power 4 minus T2 power 4. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஷேப் ஃபேக்டர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம்? கம்பைன்டு கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் பார்த்தோம். ரேடியேஷன் இருந்தால் நம்ம எப்படி பண்ணலான்றத ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? வில் மூவ் ஆன் டு தி ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பிராஸ்
brass, இது வந்து steel. சரிங்களா? இது ரெண்டையுமே வந்து பக்கத்துல வச்சிருக்காங்க. இதோட thickness வந்து each of 1 cm thickness. சரிங்களா? each வந்து 1 cm thicknessல வச்சிருக்காங்க. outer surface of brass, இதோட outer surface வந்து எவ்வளவு இருக்கு? 100 degree centigradeல இருக்கு. சரிங்களா? இந்த outer surface of steel வந்து 0 degree centigrade இருக்கு. Now what is the temperature at the common interface? So இங்க இருக்கக்கூடிய temperature என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? If conductivities, there is brass ஓட conductivity steel ஓட conductivity they are in the ratio 2:1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட temperature என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ப்பா? So normal Q is equal to Ka higher temperature minus lower temperature divided by L. சரிங்களா? இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம வெறும் Tனே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பிராஸோட தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோப்பா? கேபின்னு வச்சுக்கலாம். அதோட ஏரியா எவ்வளோ? let each area be equal. சரிங்களா? அதை வந்து ஏனே வச்சுக்கலாம். ஹையர் டெம்பரேச்சர் இஸ் 100 minus T divided by lengthன்றது எவ்வளோப்பா? 1 cm is equal to Ks into area வந்து சேம். இங்க வந்து எவ்வளவு இருக்கு? T தான் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். இங்க வந்து 0 divided by L. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? One by 2 எழுதிக்கலாம். So 200 minus 2T is equal to T. So T is equal to 3T is equals to 200. T is equals to 66.7 degrees. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் எது டவுட் இருக்கா? அடுத்த ப்ராப்ளம் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வாட் fraction of heat supplied is lost by natural convection. So difference in temperature எவ்வளோப்பா? The higher temperatureன்றது வந்து எவ்வளோப்பா? 59 degree centigrade. Lower temperature எவ்வளோப்பா?
20 degrees centigrade. So del T is equals to 59 minus 20, which is equal to 30 degree. So H is equal to 2.512 into 30 power 1 by 4, which is equal to 6.277 watt per meter square Kelvin. So நமக்கு தெரியும் convection மூலமாக QC equals to HC A into delta T. So 6.277 into area under the 0.2 into 39. So நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இது எவ்வளவு இருக்குன்னா 48.96 watts கிடைச்சிருக்கும். So the fraction of heat supplied or lost by convection வந்து 48.96 or 49% வந்து convection மூலமாக heat loss ஆயிருந்திருக்கு. சரிங்களா? So radiation மூலமாக இதுல எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னா 51% லாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? Next question போலாமா? Still in the back in the same question. 49% of fraction வந்து heat loss by natural convection. Now shall we move on to the next question? ஒரு வயர் இருக்குப்பா, அந்த வயரோட டயாமீட்டர் வந்து 0.5 mm. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிலிண்டர் நீளத்துக்கு ஆக்சிஸ் ஆஃப் தி சிலிண்டர் நீளத்துக்கு வந்து சரிங்களா along it is stretched along the axis of a cylinder of 50 mm diameter. So வயரோட டயா வந்து 0.5 mm, சிலிண்டரோட டயா வந்து 50 mm, இந்த சிலிண்டரோட லென்த் வந்து 250 mm. சரிங்களா? இந்த வயரை வந்து வயரோட டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 750 கெல்வின்ல வந்து கரண்ட் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வயரோட டெம்பரேச்சர் வயரோட டெம்பரேச்சர் வந்து 750 கெல்வின். ஸோ இதனால என்ன பண்ணுதுன்னா சிலிண்டரோட டெம்பரேச்சரை வந்து 250 கெல்வின்ல அது வச்சிருக்கு. சரிங்களா? இதோட thermal conductivity K is equals to 0.0251 watts per meter. Now find the rate at which heat dissipated both by the conduction and radiation அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஜென்ரலா ஹீட் கண்டக்டட் எப்படி இருக்கும் 2K is equals to சிலிண்டர்னால 2 K L T2 minus T1 divided by Ln of R2 divided by R1. சரிங்களா? which is equals to 2 pi into 0.0251 thermal conductivity into 0.25 டயாவோட லென்த். சரிங்களா? சிலிண்டரோட லென்த். சரிங்களா? into R2 temperature 2 minus temperature 1. temperature 2ன்றது 750 minus 250 divided by Ln of R2ன்றது என்னதுப்பா சிலிண்டரோட டயா, R1ன்றது வயரோட டயா is 0.25. So hence heat at which the heat is conducted in the material is 4.28 watts. Yes, it is similar to that problems. PK notebookல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் அது. சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய எக்ஸாம்ல வந்தக்கூடிய கேள்விகள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே யூடியூப்ல சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கீங்க. சரிங்களா? ஸோ டைரக்டா நம்ம ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்க ப்ராப்ளம்ஸ் போனோம்னா இங்க இருக்கிறதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பிகே நோட்புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ் ஓரியன்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதான் யூ கேன் அட்டெம்ப்ட் தி கொஸ்டின்ஸ் இன் தி. சரிங்களா? நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மீதி இருக்கிற எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? டைரக்டா நம்ம வந்து அதுக்கு போனோம்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து புரியாது. சரிங்களா?
ஓகேப்பா. இப்போ ஒரு ப்ராப்ளம் தரேன், அதை சால்வ் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரிஸ் இருக்கு, 250 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. இங்கே வந்து 120 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. we need to find the interface temperature எவ்வளோன்னு பார்ப்போம். சரிங்களா? if the material km1 divided by km1 is to kms2 is equal to 3 is to 2 ரேஷியோல இருந்து if L1 is equal to L2 and A1 is equal to A2 அப்படி இருந்துச்சுன்னா interface temperature எவ்வளவாக இருக்கும்? what is the interface temperature? kindly solve this problem. So as per equation, so first material எப்படி எழுதலாம்? Q1 is equals to 250 minus T. So this is K1. இங்கே வந்து என்ன இருக்கும்? K1 A1 by L. அடுத்து வந்து Q2 is equals to T minus 120 degree K2 A2 by L2. So இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணோம்னா 250 minus T into K1 is equals to T minus 120 into K2. ஏன்னா A1 A2 அடிபட்டுரும், L1 L2 அடிபட்டுரும். So K1 divided by K2 is equals to 3:2. So 250 minus T divided by is equals to 2/3 into T minus 150. So 2T by 3 minus 80. இங்கே வந்து 250 minus T இருக்கும். So T அங்கிட்டு போனதுனால 5T divided by 3 is equals to 280 வரும். So T is equals to 280 into 3 by 5. So this gets cancelled. 56 into 3. 178 வருதா 172 வருதா? செக் பண்ணுங்க. Sorry. 3 6 are 168 ஆகும். சரிங்களா? We'll move on to the next problem. டவுட் இருக்கா அந்த ப்ராப்ளத்துல?
ஒரு 5 சென்டிமீட்டர் சரிங்களா ஸ்டீல் பைப். ஸோ இட் கேரிஸ் அ ஹீட் ஃப்ளூயிட், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடை வந்து கேரி பண்ணுது, ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடை வந்து கேரி பண்ணுது சரிங்களா. இதில் வந்து 2 சென்டிமீட்டர் லேயர் ஆஃப் கால்சியம் சிலிகேட் வந்து போட்டுருக்காங்க. கால்சியம் சிலிகேட் வந்து 2 சென்டிமீட்டர் லேயர் இருக்கு. ஸோ இன்சைட் அண்ட் அவுட் சைட் பைப்போட டயாமீட்டர்ஸ் வந்து டயா இன்சைட் 5.25 centimeters, dia outside 6.03 centimeters respectively. சரிங்களா. fluidோட temperature 150 degree centigrade சரிங்களா. அப்புறம் exterior temperature ஓட surface ஓட temperature, exterior surface ஓட temperature வந்து 25 degree centigrade and heat transfer coefficient C is equal to 700 watts per meter square. Calculate the rate of heat loss. Q ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்களா. இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஒரு ஸ்டீல் பைப் 5 சென்டிமீட்டர் ஸ்டீல் பைப்ல வந்து ஒரு ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதுல வந்து 2 சென்டிமீட்டர் திக்னஸ் உள்ள சிலிகேட் வந்து உள்ள வந்து இன்னர் சர்ஃபேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டர் டயா வந்து 6.03 சென்டிமீட்டர், இன்னர் டயா வந்து 5.25 சென்டிமீட்டர். இந்த ப்ராப்ளத்தில் வந்து அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா கால்குலேட் தி ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டிவைடட் பை தி ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. இந்த ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர் கன்வெக்ஷன் பிளஸ் ஆர் பைப்ல இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் கண்டக்ஷன். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா கால்சியம் சிலிகேட் வந்து இன்சுலேஷனுக்காக போட்டிருக்காங்க. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ கன்வெக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ஹீட், ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 1/HA சரிங்களா. ஏரியா வந்து என்னதுப்பா, சிலிண்டரோட ஏரியா 5 into diameter into length. So H ஓட coefficient, H ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. It is 700 into pi into 0.0525 அப்படின்றது தான் என்னதுன்னா இன்னர் இருக்கக்கூடிய mmல தான் எடுத்துக்கணும் எப்பயுமே சரிங்களா. லென்த் வந்து என்னதுப்பா, so length is not given, so we'll choose it as 1 சரிங்களா. ஸோ கன்வெக்ஷனால ஏற்படக்கூடியது இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 0.00866 K/W சரிங்களா. அடுத்து வந்து ஸோ நம்மளுக்கு கண்டக்ஷன் மூலமாக ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எப்படி என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், கண்டக்ஷன் மூலமா வரக்கூடியது K/LA கரெக்டுங்களா. இது வந்து எப்படி எழுதலாம்னா LA/K, ஏன்னா அதுல வந்து 1/R தானே போட்டிருக்கோம். ஸோ 1/Rக்கு வந்து LA/Kன்னு நம்ம கால்குலேட் பண்ணா இது 0.220513 Kelvin/W. இன்சுலேஷனுக்கு நான் இப்போ சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இன்சுலேஷன் சால்வ் பண்ணலான்னு. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இன்சுலேஷனுக்கு வந்து இட் இஸ் இன் 1.349 அப்படின்னு வரும். ஸோ QR இஸ் ஈக்குவல் டு இதை டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா 125 டிவைடட் பை 1.35 வரும். ஸோ த ரேட் ஆஃப் ஹீட் லாஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு 92 watts per meter of pipe சரிங்களா. புரிஞ்சுங்களா, ஏதாவது டவுட் இருக்கா அந்த ப்ராப்ளத்துல? சரிங்களா. இப்படிதான் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல இருக்கக்கூடிய கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அப்படின்றத வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப கேளுங்க. வில் மூவ் ஆன் டு தி அதர் ஒன்.
rate of heat conduction and convection ஏதாவது டவுட் இருக்காப்பா? Any doubts? Shall we move on to the next topic? ஓகேப்பா, ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஃபின்ஸ். சரிங்களா, சிலபஸ் படி பார்த்தா ஃபின்ஸ். ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன்ல பார்த்தோம். அகைன் வில் சால்வ் இட் டுமாரோ. சரிங்களா, ஃபியூ ப்ராப்ளம்ஸ். சரிங்களா, எக்ஸாம்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் வச்சு சால்வ் பண்ணி. ஃபின்ஸ்னா என்னப்பா? வாட் இஸ் மீன் பை ஃபின்? ஃபின் என்றால் என்ன? எக்ஸ்டெண்டட் சர்ஃபேசஸ் தான் வந்து ஃபின்ஸ் சொல்லுவோம். இந்த ஃபின்ஸ் வந்து எதுக்காக உதவுது? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஃபின்? ஃபின்ஸோட மெயின் பர்பஸ் என்ன? இதை நீங்க மெயினா எங்க பார்க்கலாம்னா பைக்ல வந்து இன்ஜின் ஹெட் கிட்ட பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு இன்க்ரீஸ் தி ரேட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபரோட ஹீட் லாஸ். சரிங்களா, ஹீட் லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் வந்து என்னன்னா எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் வந்து ஃபின்னை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுல வந்து என்னென்னலாம் இன்க்ரீஸ் ஆகும்னா ஜென்ரலா வந்து இதுல வந்து எப்படி ஹீட் லாஸ் ஆகும்னா கன்வெக்ஷன் மூலமா. சரிங்களா, ஸோ இந்த கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஃபின் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த T இன்ஃபினிட்டி ப்ராக்டிகலா வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் நம்மளால குறைக்க முடியாது, வேற வழியே கிடையாது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணாதான், நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஹீட் லாஸை வந்து நம்ம எந்த லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த லெவலுக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். சரிங்களா, இது வந்து நிறைய வகையான ஃபின்ஸ் இருக்குப்பா. ஸ்ட்ரைட் ஃபின்ஸ் இருக்கும். சரிங்களா, ஃபின்ஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்னா ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் மாதிரி, சாரி ஒரு ட்ரையாங்கிள் சர்ஃபேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இதோட கிராஸ் செக்ஷன் வந்து நாட் யூனிஃபார்ம் இன் நேச்சர். சரிங்களா, இஸ் ஆஃப் நாட் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் நேச்சர்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸ் பார்த்துருக்கீங்களா, கேன்டிலீவர் பீம்ஸ் மாதிரி இருக்கும்ல, திஸ் ஃபின் இஸ் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். சரிங்களா, அடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். அப்புறம் ஆனுலர் டைப்னா எப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் இன் நேச்சர். சிலிண்ட்ரிக்கலா இருக்கக்கூடிய ஃபின்ஸ் எல்லாமே வந்து ஆனுலர் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் இருக்குன்னா, ஒரு சிலிண்டர்ல ஒரு டிஸ்க் இருந்துச்சுன்னா இந்த ஃபின் பேர் வந்து ஆனுலர் டைப் ஆஃப் ஃபின். சரிங்களா, ஸோ இதுதான் ஃபின். ஃபின்னோட மெயின் ஈக்குவேஷன். சரிங்களா, ஃபின் வந்து எப்படிலாம் ஃபின்ல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா ஃபின் வந்து நம்ம வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபருக்காக தான் யூஸ் பண்றோம், இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். சரிங்களா, ஜென்ரலா ஃபின்னோட பெர்ஃபார்மன்ஸ் or fin effectiveness is given by ஒரு fin இருந்தா heat transfer எவ்வளவு நடக்கும். சரிங்களா, heat transfer with fin divided by heat transfer without fin is called as effectiveness of a fin. சரிங்களா, இதுதான் எஃபெக்டிவ் ஒரு ஃபின்னோட எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகேப்பா, இதுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபார்முலாஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் டைரக்டா ப்ராப்ளம்ஸ் போயிடும். சரிங்களா,
Okay. Now in the effectiveness of fin பார்த்தோம்ல, இந்த effectiveness of a fin வந்து ரெண்டு வகையான fin இருக்கு. ஒன்னு வந்து case 1, சரிங்களா? Case 1 is of infinite fin. So infinite finக்கு வந்து ஏற்படக்கூடிய முக்கியமான ஃபார்முலா effectiveness of fin EF is equals to K into P divided by HA power 1 by 2, சரிங்களா? If it is of negligible tip loss, சரிங்களா? So tipல வந்து loss 0 loss இருந்தால் அதோட effectiveness EF is equals to KP by HA power 1 by 2 into tan H M L, சரிங்களா? So Pன்றது perimeter of the fin பா. Pன்றது perimeter of fin. So the perimeter of fin வந்து எப்படி இருக்கும்னா approximately it is equals to 2L. approximate எவ்வளவு இருக்கும்னா length of the finக்கு 2 டைம் இருக்கும். அதுதான் வந்து it is perimeter of the fin. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்காப்பா effectiveness of finல? வெல்முருகன் உங்களுக்கு என்ன டவுட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ ஃபின்ல வந்து என்ன டைப் ஆஃப் ஹீட் வந்து லாஸ் ஆயிருக்குன்னா கன்வெக்ஷன் மூலமாக லாஸ் ஆயிருக்கும். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கன்வெக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும், சரிங்களா? இதில் ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், பார்த்தாலே உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணலான்றது புரியும், சரிங்களா? ஃபின்ஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குப்பா. லாங்கிடியூடினல் ஃபின் ஆஃப் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் டியூப் இருக்கும் வித் ஃபின்ஸ், சரிங்களா? நம்ம இதுல கியர்ஸ்ல இருக்க மாதிரி, சரிங்களா? கன்வெக்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், சரிங்களா? மேக்ஸிமம் இந்த tan h ml cos mh ml அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம், சரிங்களா? இன் டெப்த் வந்து ஃபின்ஸ் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமா 1-2 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், சரிங்களா? இது வரைக்கும் ஃபின்ஸ்ல வந்து எந்த ஒரு எக்ஸாம்லுமே கேட்டது கிடையாது, சரிங்களா? நடந்த லெக்சர் எக்ஸாம்ஸ்ல எதுவுமே கேட்டது கிடையாது. அவங்க கேட்டது எல்லாமே கண்டக்ஷன் கன்வெக்ஷன்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா ஃபின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தி ஹீட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபின்ல வந்து எவ்வளவு ஹீட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குப்பா, கொஞ்சம் விட்டு விட்டு
ஒரு சில அசம்ஷன்ஸ் பண்ணிருக்காங்கப்பா சரிங்களா. நம்ம ஃபின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, ஒரு சில அசம்ஷன் இருக்கு. என்ன ஒரு அசம்ஷன்னா ஃபின்ஸ்ல வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டக்ஷன் மட்டும்தான் இருக்கும், நோ ஹீட் ஜெனரேஷன். there is no heat generation in the fin. இதுதான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் சரிங்களா. செகண்ட் ஒன், அதோட thickness of the fin சரிங்களா. thickness of the fin is small or lesser than the length and width of the fin. lengthum width ஓடையும் கம்மியாக இருக்கும். thermal conductivity K of fin is always constant சரிங்களா. it is uniform in nature. ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டா அது யூனிஃபார்மாக இருக்கும். அடுத்து அந்த மெட்டீரியல் வந்து கான்ஸ்டன்ட் K வந்து கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால இட் இஸ் ஐசோட்ரோபிக். அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும்னா ஐசோட்ரோபிக்காக இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஆஃப் மிக்சர் சரிங்களா, ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். அதே மாதிரி இதோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H இஸ் entirely constant or uniform in nature. ரேடியேஷன் எஃபெக்ட், இதெல்லாம் அசம்ப்ஷன்ஸ் பா. ஃபின் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில அசம்ப்ஷன்ஸ், இது வந்து 1 மார்க்ல வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் சரிங்களா. ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து இங்க வந்து நெக்லிஜிபிள் ஃபின்னை பொறுத்த லெவலுக்கு. சரிங்களா. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஃபின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபின்ஸ் ஆஃப் ரெகுலர் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஆர் ரெக்டாங்குலர் அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ அதுல வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Q of x is equal to K into A dt by dx சரிங்களா. ஸோ இதை வந்து கன்வெக்ஷன் மூலமாக ஏற்பட்டால் convection is equals to rate of heat conducted plus convected. So HA into T minus T atmospheric temperature ஓட atmospheric temperature சரிங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா அப்படின்றது என்னன்னா பெரிமீட்டர் இன்டு தி வித் dx. Now excess temperature or theta is equal to T minus T. ஏன்னா தீட்டான்ற டேர்ம் வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து இங்க எப்படி எழுதுவாங்கன்னா dt by dx வந்து எப்படி எழுதிக்குவாங்கன்னா d theta by dx னு எழுதிக்குவாங்க சரிங்களா. ஃபின்ஸை பொறுத்த லெவலுக்கு ஸோ ஃபின்ஸ்ல ப்ராப்ளம் எங்கெங்க இருந்து வரும்னா கேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கும்னா infinitely long fin. Case 2 fins end insulated. Case 3 fins losing heat at ends. Case 4 fins with specified temperature at its ends. சரிங்களா. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கேசஸ்ல தான் ஃபின்ஸ் வரும். ஒன்று வந்து இன்ஃபைனைட்லி லாங் ஃபின். இன்ஃபைனைட்லி லாங் ஃபின்னா அதோட நீளம் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதில் வந்து எவ்வளோ ஹீட் லாஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு இதில் எப்படி இருக்குன்னா ஃபின்ஸோட 2 எண்டை வந்து இன்சுலேட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 எண்ட்லமே ஹீட் லாஸ் இருக்காது, நடுவில் மட்டும் தான் ஹீட் லாஸ் இருக்கும்.
அடுத்து வந்து எப்படி இருக்கும்னா fins losing heat at its endsல மட்டும் ஹீட் லூஸ் ஆயிருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து fins with specified temperature at its end, ஒரு பர்டிகுலர் எண்ட்ல வந்து 20 டிகிரினா 20 டிகிரி அந்த எண்ட் அந்த ஃபின்னோட எண்ட்ல வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 4 கேசஸ்ல தான் வந்து யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஃபின்ஸ்ல வந்து சால்வ் பண்ணணும் சரிங்களா. இதுல டவுட் இருக்கா? ஓகே case 1, infinitely long fin. இதோட கவர்னிங் ஈக்குவேஷன் என்னன்னா d square theta by dx square minus m square theta is equal to 0 சரிங்களா. ஸோ சொல்யூஷன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா பார்த்துக்கோங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சரிங்களா. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா. இதுதான் வந்து பர்டிகுலர் ஈக்குவேஷன் ஃபார் சால்விங் தி யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஆஃப் யூனிஃபைன். நவ் இந்த C1 C2 அப்படின்றத கான்ஸ்டன்ட்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் சரிங்களா. பவுண்டரி கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பவுண்டரி கண்டிஷன் 1 at x equal to 0 if temperature சரிங்களா temperature equals to T0, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 20 டிகிரியா 10 டிகிரியா 30 டிகிரி அப்படின்னு இருக்கும். பவுண்டரி கண்டிஷன் 2ன்றது வந்து என்னன்னா அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் எங்கே இருக்குன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் T இன்ஃபினிட்டியாக இருக்கும் சரிங்களா. இப்போ C1 இது வந்து 0 டிகிரியாக இருந்தால் C1 is equals to 0 and C2 is equals to theta சரிங்களா. ஸோ தீட்டா சம்திங் வச்சுக்கோங்க. C1 வந்து 0ஆக மாறும், கான்ஸ்டன்ட் 1 0. ஏன்னா அது வந்து நான் 0 எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 டெம்பரேச்சர் நான் 0ஆக வச்சிருந்தேன் சரிங்களா. ஸோ தீட்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு தீட்டா இன்டூ இ பவர் மைனஸ் n சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் போயிட்டு இருக்கும் லாங் இன்ஃபினைட்லி லாங் ஃபின்னுக்கு சரிங்களா. ஒன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்றது புரியும். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர் Q of fin is equals to K into AC into T of theta x divided by dx or Q of fin சரிங்களா is equals to Ka into d by dx of theta into e power minus n. சரிங்களா. இதுதான் வந்து ஃபின்னோட ஈக்குவேஷன். இட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்டு ஏரியா ஆஃப் த ஃபின் இன்டு HP. Hன்றது கன்வெக்ஷன் கான்ஸ்டன்ட், கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டோட கான்ஸ்டன்ட், Pன்றது பெரிமீட்டர் ஆஃப் த ஃபின், Kன்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஃபின், AAன்றது ஏரியா ஆஃப் த ஃபின் இன்டு தீட்டா சரிங்களா. இந்த ரூட்ஸை நம்ம கேன்சல் பண்ணோம்னா அந்த KA வந்து ரூட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரூட் ஆஃப் HPKA இன்டு T0 minus TA. இதுதான் வந்து ஃபைனல் ஃபின்னோட ஃபார்முலா. நடுவில் இருக்க ஈக்குவேஷனை மறந்துடுங்க, இதுதான் முக்கியமான ஃபார்முலா சரிங்களா.
So q of fin சரிங்களா infinitely long fin க்கு வந்து q fin is equal to root of hpka into the initial temperature minus the ambient temperature. இதே மாதிரி case 2 infinitely infinite length ஆக இருக்கும் ends வந்து insulated ஆக இருந்தால் சரிங்களா finite length ends insulated ஆக இருந்தால் q is equals to root of h p k a into theta. Theta ன்றது difference in temperature சரிங்களா the change in temperature or del theta ன்னு வெச்சுக்கோங்க into tan of m l சரிங்களா அடுத்து case 3 case 3 ன்றது வந்து finite length with ends not insulated ends வந்து insulate ஆயிருக்காது சரிங்களா சோ இந்த மாதிரி இதுக்கு வந்து q is equals to ka m theta ன்ற difference in temperature tan ml plus h by mk divided by 1 plus h by mk into tan ml. அடுத்து case 4 so fins are at particular or ambient temperature அப்படினு கொடுத்திருப்பாங்க சரிங்களா சோ அந்த மாதிரி டைம்ல வந்து இது என்ன கிடைக்கும்னா q fin பர்టిక్యులரா இருக்கக்கூடியதுல வந்து ka m into theta 1 plus theta 2 temperature 1 plus temperature 2 into cos h ml minus 1 divided by sin h ml சரிங்களா அது ஏற்கனவே effectiveness of fin பார்த்திருக்கோம் effectiveness of fin is q fin divided by q max சரிங்களா fin sorry not effectiveness fin efficiency fin efficiency heat conductor or heat loss by the fin divided by the q max actual heat transferred by the amount of actual heat transferred by the fin to the ideal amount of heat that would be transferred to the entire fin சரிங்களா இதுதான் வந்து efficiency சரிங்களா நார்மலா இதுல இருந்து அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வராதுப்பா ஒரு சில நம்ம அசம்ப்ஷன்ஸ் பண்ணோம்ல சோ அந்த மாதிரி இதுல இருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ ஃபின்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா நாளைக்கு கிளாसेसல வந்து இன் பிரீஃபா பார்க்கலாம் சரிங்களா நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் சோ நாளைக்கு கிளாसेस ஒவ்வொரு பர்టిక్యులர் டாபிக்கா அந்த சிலபஸ் இன்னைக்கு வந்து இந்த ஃபுல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல இருக்கக்கூடிய ஓவர்வியூ கொடுத்துறேன் அண்ட் தென் இன் பர்టిక్యులரா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் சொல்லுங்க வேல்முருகன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க சரிப்பா அடுத்து வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் அப்படின்னா என்னப்பா ஜெனரலா பவுண்டரி லேயர்னா என்ன அடுத்து தெர்மல் பவுண்டரி லேயர்னா என்னன்னு பார்ப்போம் நாளைக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல ஒரு ஓவர்வியூ கொடுக்குறப்ப நாளைக்கு இன் டெப்தா பார்க்கலாம் சரிங்களா வாட் இஸ் மீன் பை பவுண்டரி லேயர் பவுண்டரி லேயர் என்றால் என்ன
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கீங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது what will be the velocity and ஆப்போசிட்ல வரக்கூடிய wind இருக்கு பாத்தீங்களா? what will be the velocity of the wind at the surface of the car? காரோட பாடி சர்ஃபேஸ்ல எவ்வளவு இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு விண்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. அந்த விண்ட் வந்து உங்க கார் மேல பட்டு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்படி ஃப்ளோ ஆயிருக்கும் அந்த விண்டோட ஸ்பீட் ஃபார் எக்ஸாம்பிள் 10 km/h வச்சுக்கோங்களேன். அந்த உங்களோட சர்ஃபேஸ் ஆஃப் தி கார்ல அதோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கும்? இப்ப ஜெனரலா பவுண்டரி லேயர்னா என்னதுப்பா? See for example இது ஒரு சர்ஃபேஸ் சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் மேல ஒரு ஸ்ட்ரீம் ஃப்ரீ ஸ்ட்ரீம் போச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃப்ரீ ஸ்ட்ரீம் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ஃபேஸ் வந்து எப்பயுமே ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இங்க வந்து இதோட வெலாசிட்டி அட் த சர்ஃபேஸ் தி வெலாசிட்டி வில் பி 0 சரிங்களா? இது மேல இன்க்ரீஸ் ஆக பிகாஸ் ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீம்ல இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் நிறைய லேயர்ஸ் ஆஃப் இது இருக்கும் சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இது நிறைய லேயர்ஸ் ஆனதுதான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீம். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல 0 இருக்கும். த வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங் அட் தி டாப் மோஸ்ட் தி வெலாசிட்டி வில் பி அட் ஹை சரிங்களா? ஸோ அதுதான் இந்த வெலாசிட்டி டயக்ராம். v வந்து இனிஷியலா 0வா இருக்கும். மேல போக போக வந்து என்ன ஆகும்னா ஹையாக மாறும் சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா வெலாசிட்டி பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ நார்மலா பவுண்டரி லேயர்னா என்னது? What is mean by boundary layer? யாரா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. சரி, பவுண்டரி லேயர்ன்றது அப்படின்றது என்னன்னா ஓகே இட்ஸ் நாட் மேக்ஸிமம். பவுண்டரி லேயர் அப்படின்றது என்னன்னா சி ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஸ்ட்ரீம்ல என்ன ஆகும்னா நிறைய லேயர்ஸாக இருக்கும் சரிங்களா? ஸோ ஈச் லேயர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவுண்டரி சரிங்களா? அதுதான் வந்து பவுண்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா? ஸோ பவுண்டரி லேயர் இஸ் தி லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் இன் தி இமீடியட் விசினிட்டி ஆஃப் தி பவுண்டிங் சர்ஃபேஸ். ஸோ இந்த லேயரோட இந்த லேயர் பாண்டா இருக்கும், இந்த லேயரோட அடுத்த லேயர் பாண்டா இருக்கும், அடுத்த லேயரோட அடுத்த லேயர் பாண்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியரிக், நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் அட்மாஸ்பியரிக் பவுண்டரி லேயர். ஸோ ஒவ்வொரு நம்ம கிரவுண்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஹீட்டாக இருக்கும், மேலே போக போக இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் சரிங்களா? ஸோ இது வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் சொல்லுவாங்க. எதனாலனா நம்ம அட் தி எர்த் சர்ஃபேஸ் த டெம்பரேச்சர் வில் பி மேக்ஸிமம் and as we move on இந்த ட்ரோபோஸ்பியர்ல இருக்கக்கூடிய நம்ம ஹைட் ஆல்டிடியூட் போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். இது வந்து தெர்மல் பவுண்டரி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ லேமினார் பவுண்டரி லேயர்னா என்னன்னா லூஸ்லி கிளாசிஃபைடா இருக்கும். ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் லூஸ்லி கிளாசிஃபைடாக இருந்தா அது லேமினார் பவுண்டரி லேயர் சரிங்களா? ஸோ இந்த லேமினார் பவுண்டரி லேயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தின் ஷியர் லேயர்னு சொல்லலாம் சரிங்களா? தின் ஷியர் லேயர் இது வந்து என்னன்னா இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா ஸ்ட்ரோக்ஸோட பவுண்டரி லேயர் தான் சரிங்களா? அதே மாதிரி ஃபிளாங்கர் ஸ்கேனோட பவுண்டரி லேயர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இருக்குன்னா யூனி டைரக்ஷனலாக இருக்கும் சரிங்களா? ஸோ ஜென்ரலா பவுண்டரி லேயர்னா இட் இஸ் பாண்டிங் லேயர்ஸ் சரிங்களா? ஒரு ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் எந்த ஒரு இது எஃபெக்டா இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ அதனாலதான் சரிங்களா? இப்போ இது
கொரியோலிசிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியோலிசிஸ் எஃபெக்ட்ன்றது வந்து நத்திங் பட் ஒரு கன்வெக்டிவ் இனர்ஷியா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட் தான் வந்து கொரியோலிசிஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து ரொட்டேட் ஆச்சு விஸ்கஸாக இருக்கும்போது இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ், அது வந்து எப்படி பேலன்ஸ் ஆகும்னா அது கொரியோலிசிஸ் எஃபெக்ட்னால தான் பேலன்ஸ் ஆகும். ஒரு ஃப்ளூயிட் வந்து சுத்திக்கிட்டே இருந்து ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் மூலமா இருந்தால் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நீங்க புயல் வரும்போது பாத்தீங்கன்னா அட் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வந்து டிப்பா இருக்கும், மேல போக போக வந்து பெருசா இருக்கும். அந்த டிப் மோஸ்ட் பாயிண்ட்ல தான் வந்து என்ன இருக்கும்னா டேமேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், மேல போக டேமேஜ் இருக்காது. கரெக்டா? ஸோ இதை வந்து எது வந்து பேலன்ஸ் பண்ணுன்னா கோரியோலிசிஸ் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ இந்த ரொம்ப முக்கியமான தெர்மல் பவுண்டரி லேயர் பத்தி நம்ம இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸா நம்ம பிரிச்சுக்கிட்டாதான் வந்து அது இது பண்ணும். இதுல வந்து என்னன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுண்டரி லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லேமினார், இன்னொன்னு வந்து டர்புலன்ட். ஸோ லேமினார் பவுண்டரின்றது எப்படிப்பா இருக்கும்? ஒன்னு வந்து லேமினார் பவுண்டரி லேயர், இன்னொன்னு வந்து டர்புலன்ட் பவுண்டரி லேயர். டர்புலன்ட் பவுண்டரி லேமினார் வந்து எப்படிப்பா இருக்கும்? இது வந்து ஸ்மூத் ஃப்ளோவாக இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா டர்புலன்ட்ன்றது நிறைய எட்டிஸ் இருக்கும், அதே நேரத்தில் இட் கண்டைன்ஸ் ஸ்பர்ல்ஸ். சரிங்களா? அந்த நிறைய சுத்தல்கள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் இஸ் லோ. இங்க வந்து ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளவு இருக்கும்? இது வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷனா டிராக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், இதுல வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? டர்புலன்ட் ஃப்ளோல இட் இஸ் நாட் ஸ்டேபிள். சரிங்களா? நாட் ஸ்டேபிள்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, தெர்மல் பவுண்டரி லேயர். சரிங்களா? நார்மலா தெர்மல் பவுண்டரி லேயர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு ஹீட்டட் ஆர் கூல்ட் fluid. சரிங்களா? if it is moving along a heated wall or cooled wall. சரிங்களா? ஒரு சர்ஃபேஸ் மேலேயோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலேயோ ஒரு ஹீட்டட் ஆர் மூவிங் ஃப்ளூயிட்னா ஒரு தெர்மல் பவுண்டரி லேயர் ஏற்படும். சரிங்களா? இந்த தெர்மல் பவுண்டரி லேயர்ல வந்து எதை வந்து நம்ம பேரலா டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா வந்து velocity, that is velocity or momentum boundary layer டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இத ஃபர்ஸ்ட் யார் வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா வந்து பிராண்டில் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஸோ பிராண்டில் நம்பர் அதை நம்ம படிப்போம். சரிங்களா? இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்தது யாருன்னா லுவிக் பிராண்டில் தான் கொடுத்தாரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் வச்சு வெலாசிட்டி, தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டியை வச்சு ஒரு ஸ்டேஷனரி பிளேட் மேல யூனிஃபார்மா ஹீட் பண்ண ஸ்டேஷனரி பிளேட் மேல அந்த ஃப்ளோ பண்ண வச்சாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஃப்ளோ பண்ண வச்சும்போது அந்த டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் வெலாசிட்டியை வந்து மெஷர் பண்ணாரு. சரிங்களா? ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது தான் இந்த பிராண்டில்ன்றவர் வந்து இந்த தெர்மல் பவுண்டரி லேயரை வந்து கொடுத்தாரு. சரிங்களா? பிராண்டில். ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிராண்டில் நம்பர், நம்ம ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் புக்ல வந்து பிராண்டில் நம்பர்ன்றது ஒன்று கண்டுபிடிப்போம். LMTD மெத்தட்ஸ் NTU மெத்தட்ஸ் சால்வ் பண்ணும்போது கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ யாரு கொடுத்தாங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த தெர்மல் பவுண்டரி லேயர் கான்செப்டை கொடுத்தவர் இவர் தான். சரிங்களா? So for laminar flow,
லேமினார் ஃப்ளோ ஓவர் அ பிளேட். சரிங்களா, ஒரு பிளேட் மேல லேமினார் ஃப்ளோ இருந்துச்சுன்னா, ஸோ இதோட தெர்மல் பவுண்டரி லேயர் திக்னஸ் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு del V into Prandtl number power minus 1 by 3. So what is meant by this del V ன்றது velocity boundary layer thickness. அடுத்து வந்து epsilon delta t is equals to 5.0 or 5 is equal to Vx by initial velocity into Prandtl number power minus 1 by 3. So இந்த u ன்றது வந்து free stream velocity, x ன்றது this distance downstream from start of boundary layer. நான் டயக்ராம் வரையறேன் தெரியும். இந்த v ன்றது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. சரிங்களா, இதே இது turbulent ஃப்ளோவாக இருந்தால், if it is of turbulent flow, boundary layer thickness is equal to 0.37 x ன்றது நான் ஏற்கனவே இன்டிமேட் பண்ணியிருக்கேன் divided by RE Reynolds number at given x power 1 by 5. சரிங்களா, Reynolds number எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? See, laminar flow na we'll use Prandtl number, for turbulent flow we'll use Reynolds number. சரிங்களா, now what is meant by a Reynolds number? Reynolds number எதுக்கு யூஸ் பண்றோம்? Reynolds number என்றால் என்ன? What is meant by Reynolds number? It is the ratio of inertia forces to viscous forces within the fluid. சரிங்களா, இன்டர்னல் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ஏற்படக்கூடியது. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து இதை வந்து பவுண்டரி லேயருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக இது எங்கே ஏற்படும், இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் எங்கே இது பண்ணுவாங்கன்னா, தட் இஸ் இன்டீரியர் ஆஃப் அ பைப், பைப் ஃப்ளோ, ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் இன் வித்தின் அ பைப். சரிங்களா, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லோவாக இருந்தால் அது வந்து லேமினார் ஃப்ளோ. சரிங்களா, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் ஹையாக இருந்தால் அது வந்து என்னது, இட் இஸ் டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, RA is equals to rho UL divided by mu or UL by V. ஸோ ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், யூன்றது வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், எல்ன்றது வந்து the length or sorry it is linear dimension characteristics, length ன்னு சொல்லலாம், meters. இதுல வந்து இது வந்து dynamic viscosity, so in case dynamic viscosity கொடுக்கலனா இது யூஸ் பண்ணிக்கலாம், kinematic viscosity. சரிங்களா, ஸோ எல்ன்றது கேரக்டரிஸ்டிக் லென்த், எவ்வளோ லென்த்துக்கு வந்து அது போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய. சரிங்களா, சரி, ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ்வலாக வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து எப்போ வந்து இன்ஸ்டெபிலிட்டி அக்கர் ஆகும்னா, யூஸ்வலி when ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 5 × 10⁵ அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து என்ன ஆகணும், டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறும். ஸோ நார்மலாக வந்து ஃபார் லேமினார் ஃப்ளோ தி ரெனால்ட்ஸ் நம்பர் வில் பி லெஸ் தேன் 2300. For
turbulent flow Reynolds number is greater than 2300 or greater than 2300 நம்ம சொன்னாலே அது என்னன்னா turbulent flow தான் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எடுத்தது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் தி செஷன் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ நாளைக்கு இன் டெப்த்தாக ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நான் ஒரு ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன். இன் டெப்த்தாக கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற லெவலுக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம அடுத்த இந்த தெர்மல் பவுண்டரி லேயர் வச்சு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா டர்புலன்ஸ் மூலமா ஏற்படக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபர். டர்புலன்ஸ் மூலமாக எப்படி ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஏற்படுது அப்படின்னு பார்க்க முடியும். இதுல நார்மலா வந்து இதுல எந்த மாதிரி இடத்துல இருந்து கேள்விகள் கேட்பாங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்னா நீங்க ரொம்ப இன்டெப்தா படிக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டயாலிசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த பிளட் டயாலிசிஸ்ல வந்து ஒரு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுவாங்க, அது டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும். சரிங்களா? இந்த பிளட் டயாலிசிஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? there will be a different in temperature. parallel flow, counter flow heat exchangers இருக்கும். ஸோ parallel flowனா நம்ம ஹீட் வாங்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து அதே நேரத்தில் ஹீட் எடுத்துக்கக்கூடிய ஃப்ளூயிடும் parallel flowல போயிட்டு இருக்கும். கவுண்டர் ஃப்ளோனா ஒரு ஃப்ளூயிட் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும், தி அதர் ஃப்ளூயிட் will be coming in the opposite direction. சரிங்களா? அதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ல ரெண்டு டைப். இதுல வந்து முக்கியமா வரக்கூடியது நம்ம கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ல தான் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? அண்ணன் ஏல்முருகன் நாளைக்கு செஷன்ல வந்து வில் பி கம்ப்ளீட்டிங் யூனிட் 5. யூனிட் 5ல இருக்கக்கூடிய ஈஸியா எந்தெந்த கேள்விகள் வரும், எப்படி எப்படி கேள்விகள் வரும்ன்றத வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே நான் யூடியூப்ல நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இருந்ததுல சம்ஸ் எதுல இருந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சில் எப்படி சம்ஸ் கேட்டிருக்காங்க, ஒன் வேர்ட் எங்க இருந்து கேட்பாங்கன்றத பார்க்கலாம் நாளைக்கு கிளாஸ்ல. சரிங்களா? ஸோ இப்போ எடுத்ததுல ஏதாவது டவுட் இருந்துச்சு, எந்த டாபிக் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்டிமேட் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. ஸோ தட் வில் கெட் ப்ரிப்பேர்ட் ஆன் தட் பர்டிகுலர் டாபிக். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்க. அதில் உங்களோட சிலபஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் ஃப்ரம் யுவர் லோக்கல் ஆத்தர். லோக்கல் ஆத்தர் புக்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தே மே மிஸ்லீட் யூ. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் மேக்ஸிமம் ட்ரை டு ஹேவ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் வித் யூ. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ரெக்கார்டட் மோட்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா யூ கேன் கைண்ட்லி லைக் கிவ் மீ, ஸோ தட் நான் வந்து அடுத்த கிளாஸஸ் வரும்போது அதுக்கு ஏத்தாப்புல ஐ வில் கெட் ப்ரிப்பேர். சரிங்களா? அடுத்து ரொம்ப நம்ம நாளைக்கு என்னென்ன கிளாஸஸ்னா ஒரு சில டாபிக்ஸ் நான் இன்னைக்கு வந்து நான் ஸ்பீடா போயிட்டேன், நாளைக்கு வந்து ஸ்லோவா போகலாம். சரிங்களா? ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபின்ஸ் கொஞ்சம் இன்னும் டெப்தா பார்க்கணும், சும்மா ஓவர் வியூ தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நாளைக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஷேப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஷேப் ஃபேக்டர்ஸ்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன். radiating surfaces or black body gray body surfacesல வந்து we'll have shape factors, that is Q is equals to HA F1 F2 into temperature minus T1 minus T2 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். So that we'll be looking in the future classes. சரிங்களா? ஷேப் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது போக வந்து we'll solve problems on NTU methods, Nussel numbers methods and LMTD method.
ஸோ எல்எம்டிடி மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டேட்டா புக் கொடுக்க மாட்டாங்க. 8 மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு வந்து நிறைய டேட்டா புக்ஸ் இருக்கு, அவங்க வந்து டேட்டா புக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து டேட்டாஸ் அதிலே கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்தில். அண்ட் தே வில் ட்ரை டு அவாய்ட் சச் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா, டேட்டா புக்ல இருந்து வர மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் அதில் வராது. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, ஸோ சிம்பிளா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தாலே போதுமான. சரிங்களா, ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? Okay, with this I'll end this session. If in case any feedback you can give me. Arun Vetrivel, Gautam, in case if there